சுணக்கம் காட்டும் உடன்பிறப்புகள். களமிறங்கிய சபரீசன். கோவை திமுகவில் நடப்பது என்ன? தமிழ்நாட்டில் அனைவரும் உற்று நோக்கும் தொகுதியாக கோவை மாறியுள்ளது. பாஜக வெற்றி பெற்று அவர்களுக்கு தமிழகத்தில் வாய்ப்பளித்து விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது. ஏற்கெனவே அங்கு அமைச்சர் முத்துசாமி உள்ள நிலையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவையும் பொறுப்பாளராக நியமித்துள்ளனர். இருப்பினும் உள்கட்சி பிரச்சினை, களப்பணிகளில் சுணக்கம் என அந்த பகுதியில் திமுகவை வழக்கமாக சுற்றும் பிரச்சினைகள் இம்முறையும் வரிசை கட்டி நிற்கின்றன. பாஜகவினர் சுவர் விளம்பரம், துண்டு பிரசாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் திமுகவில் பணம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தால்தான் வேலை செய்வோம் என்று அதிருப்தியில் ஒதுங்கியுள்ளனர். இதனால் பூத் கமிட்டி தொடங்கி கிளை செயலாளர் முதல் பகுதி செயலாளர் வரை ஒரு தொகையை ஒதுக்கியுள்ளனர். இதுதவிர தினசரி பிரசாரத்துக்கு ஒரு பூத்துக்கு எனவும் ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறதாம். அப்படி இருந்தும் உடன்பிறப்புகள் களப்பணிகளில் மும்முரம் காட்டுவதில்லை. பொள்ளாச்சி தொகுதியிலும் இதே நிலைதான். அங்கு ஏற்கெனவே அமைச்சர் சக்கரபாணி பொறுப்பாளராக உள்ள நிலையில் தலைமையில் இருந்து பூச்சி முருகனை அனுப்பி தேர்தல் பணியை கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளனர். அவரும் ஒவ்வொரு பூத் முதல் தொகுதி வாரியாக உள்ள பிரச்சினைகளை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதலாக கோவை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சூலூர், பல்லடம் தொகுதிகளிலும் இந்த பிரச்சினை தீவிரமாகியுள்ளது. இதனால் அங்கும் பூச்சி முருகனை அனுப்பியுள்ளனர். அவரும் நிர்வாகிகளிடம் பேசி பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். இதனிடையே கோவை, பொள்ளாச்சி தொகுதிகளின் நிலவரத்தை அறிய சபரீசன் அங்கு விசிட் அடித்துள்ளார். அப்போது தொகுதிகளின் நிலவரம் மற்றும் பிரச்சினைகளை பற்றி கேட்டுக்கொண்ட சபரீசன், எதுவும் கவலைப்பட வேண்டாம், உற்சாகமா வேலை செய்யுங்க, நம்ம பெண் டீம் எடுத்த சர்வே சாதகமா தான் வந்துருக்கு என்று கூறியுள்ளாராம். எது எப்படியோ ஜூன் 4ஆம் தேதி விடை தெரிந்துவிடும், அதுவரை பொறுத்திருப்போம்.